அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது திராவிடர் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கி. வீரமணி அவர்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. முதல்ல ஏன்னா உண்மையும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா சமீப காலமாக அவர் பெரிய எந்த அறிக்கையை விடுறதில்லை. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கார் அப்படின்ற செய்தி நமக்கு வந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது உண்மையிலே இறந்துட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நண்பர் சொன்னார், சார் அவர் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட இறந்துட்டா மாதிரி தான், டெட் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க சமீப காலமாக எந்த ஆக்டிவிட்டியும் ஈடுபடலை. அதாவது சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் அழிப்போம் அப்படின்னு இங்கே உதயநிதி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க கூட்டணியில் தான் நடிகர் கமலஹாசன் இருக்கார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி, எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, எங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க கமலஹாசன் அவர்கள் சமஸ்கிருதத்தில் வந்த மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராண அந்த காவியங்களில் கமலஹாசன் நடிக்கிறாரு. அதாவது கடவுள் இல்லைன்றாரு, கடவுள் மறுப்பு பேசுகிறாரு, தன்னை கருப்பு சட்டக்காரன் காமிச்சிக்கிறாரு, தந்தை பெரியாரோட வழித்தோன்றல் சொல்லிக்கிறாரு, தன்னை பெரியாரோட பகுத்தறிவாளன் சொல்லிக்கிறாரு. அப்படிலாம் சொல்லிக்கிற கமலஹாசன் அவர்கள் சனாதன தர்மத்தை வேறு இருப்போம், புகுத்த விடமாட்டோம் அப்படின்னு பேசுகிற அதே நடிகர் கமலஹாசன் அவர்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கல்கி அப்படின்னு ஒரு திரைப்படம் ஏற்கனவே போய் அவர் நடிச்சிருந்தார். அதில் கல்கி அவதார மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டரில் அவர் நடிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருந்தது. அதாவது இந்த திமுக இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபாரதம் கட்டுக்கதை, ராமாயணம் கட்டுக்கதை, ஸ்ரீராமரை பற்றி சொல்கிறது பொய், கிருஷ்ணர் பொய், மகாபாரதம் ஒரு உருட்டு, அப்படி கடவுளே இல்லை, அதெல்லாம் பொய் புரட்டு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுளே கிடையாதுன்னு பேசுகிறவங்க இவங்க. அப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அதே மாதிரி தந்தை பெரியார் உயர்த்தி பிடிக்கிறாரு, சனாதன தர்மத்தை புகுத்தக்கூடாதுன்றாரு, சமஸ்கிருதம்லாம் புகுத்தக்கூடாது அப்படிலாம் பேசுகிற கமலஹாசன் அவர்கள் கடவுள் மறுப்பாளராக தன்னை காட்டிக்கிறவர், பகுத்தறிவாளராக காட்டிக்கிறவர். அவர் இந்த பிற்போக்கான ஒரு கதைகளில் கல்கி கதையில் போயிட்டு மறுபடியும் போய் அவர் நடிக்கிறார் அப்படின்றது. இதை எப்படி அவங்க கேள்வி கேட்காம இருக்காங்க? அப்போது இங்கே திமுகவுடைய கொள்கை என்ன, திகாவோட கொள்கை என்ன? இவங்க தான் கடவுள் மறுப்பை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அவங்க கருப்பு சட்டக்காரன்னு சொல்லிக்கிற கமலஹாசன் அவர் கட்சியில் அவர் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்லிக்கிற கமலஹாசனை திமுக கூட்டணியில் இருக்க இவரை மகாபாரதம் பொய் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. என்னென்னமோ ஸ்ரீராமரை இழிவாக பேசுகிறாங்க. என்னென்னமோ பேசக்கூடிய திமுக வாடகை வாய்கள், இந்த ஊப்பிக்கள், இவங்களாம் கமலஹாசன் இப்படி கல்கி திரைப்படத்தில் போயிட்டு இந்த மாதிரி புராண விஷயத்தை உண்மைன்னு காட்டுற மாதிரியே நடிக்கிறார். அப்படின்னா கமலஹாசனையே இவங்க இன்னும் கேள்வி கேட்கல. அந்த திரைப்படத்தில் கமலஹாசன் நடிக்கக்கூடாதுன்னு இவங்க ஏன் உத்தரவு போடலை? ஏன் மூட நம்பிக்கைகளை கொண்டு வர மாதிரி, கட்டுக்கதைகளை இது பண்ணுற மாதிரி? இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினாங்க பிஜேபின்னு சொல்ல, அந்த ராமாயண மகாபாரதத்தை அந்த விஷ்ணுவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கதாபாத்திரமான கல்கி அவதாரம் சொல்லக்கூடிய அந்த கல்கின்ற ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் ஏன் நடிக்கிறார்? அப்போ நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரியா? அப்போ நீங்கள் பாபர் மசூதி இடித்ததை திமுக ஆதரிக்கிறதா, கமலஹாசன் ஆதரிக்கிறாரா? அப்போ கல்கின்ற பகவான் விஷ்ணுவுடைய அவதாரத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கேரக்டரில் கமலஹாசன் நடிக்கிறாருன்னா அப்போது முஸ்லீம்களுக்கு இவர் எதிரியா? அப்போது ஸ்ரீராமருடைய அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு கோயில் கட்டினதை கமலஹாசன் ஆதரிக்கிறாரா? மசூதி இடித்தது கரெக்டுன்னு சொல்ல வர்றாரா? நான் பிஜேபிக்காரன், நான் இந்து மத நம்பிக்கையாளன், நான் சனாதன தர்மவாதி. அதனால் நான் சொல்லுவேன், எனக்கு ஸ்ரீராமர் எனக்கு கடவுள், அவர் விஷ்ணுவோட அம்சம், விஷ்ணுவுடைய பல்வேறு அவதாரங்களில் அது கல்கி அவதாரம், இறுதி அவதாரம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் அப்படி பேசுவேன். ஆனால் கமலஹாசன் இதை ஏற்றுக்கிறாரா? அதை ஏற்றுக்காதவர் தானே அவர். அப்போது ஒரு நாத்திகவாதி இப்படி நடிக்கிறத திமுக கூட்டணி இருக்க திமுகவும் கண்டிக்கலை, திகாவும் கண்டிக்கலை. அப்போ கி. வீரமணி செத்து போயிட்டாரா? அப்போ கி. வீரமணி செத்துட்டாரா அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் கேட்டார். அதை உங்கள் சேனலில் போடுங்க சார், இப்படி பதிவு பண்ணுங்கள் சார். இப்போ கி. வீரமணியாக வாயை திறக்கலை. அப்போ இந்த விஷயத்தில் சனாதனத்தை வேறு இருப்போன்றீங்க, பிஜேபி நாங்கள் தான் எதிர்ப்போன்றீங்க,
திமுகவை ஜெயிக்கலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும்ன்றீங்க. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வச்சா கேவலமாக அவங்கள திட்டுறீங்க. அண்ணா திமுகவை அவங்க வந்து நீங்கள் அடிமைகள் கொத்தடிமைகள் கிண்டல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கமலஹாசன் கூட இருக்க கமலஹாசனை இது போன்ற மூட நம்பிக்கைகளை வந்து பரப்பக்கூடிய கல்கி போன்ற கதாபாத்திரம் நடிக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஏன் அவருக்கு சொல்லலை? நீங்கள் அட்வைஸ் பண்ணலை? நீங்கள் கூட்டணியில் இருக்க நீங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுக்கல? அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கதாபாத்திரம் நடிக்கிறது. அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? அப்போ தீகாவோடைய கொள்கை விற்று போயிட்டீங்களா? தீகா செத்து போச்சா? தந்தை பெரியாரோட கொள்கைகள் செத்துட்டீங்களா? கைவிட்டீங்களா? திமுகவும் தந்தை பெரியாரோட பகுத்தறிவு கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்களா? திமுக உடன்பிறப்புகள், திமுகவுடைய அந்த பெரியாரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவுடைய சொம்புகள், திமுகவுடைய அண்டாக்கள் ஏன் இப்போ வாயை திறக்கல? உங்கள் வாய்க்குள்ளே என்ன இருக்கு இப்போது அப்படின்னு நாங்கள் கேட்போம்ல. அப்போது கி வீரமணி செத்துட்டாரா? உண்மையிலேயே உயிரோடு இருந்தால் இப்போவாத ஒரு காதுக்கு இந்த வீடியோ போயிட்டு இந்த விஷயங்கள் போயிட்டு அவர் வந்து சொல்லி ஒரு கண்டனத்தை கமலஹாசன் தெரிவித்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வந்து வளர்த்திருக்கக்கூடிய விஷயத்தில் பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கக்கூடிய கமலஹாசன் நடிக்கக்கூடாது, அந்த திரைப்படத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு இனிமேலாவது சொல்லுவீங்களா? இல்லை சோத்தில் உப்பு போட்டு தான் தின்றதான் தான் பேசுவீங்க? நீங்கள் தான் எல்லாத்தையும் வித்துட்டீங்களே காசுக்கு.